செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது மத்திய அரசிடம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது கோரிக்கையா அல்லது இறைஞ்சி கேட்டுதான் ஒரு பாதிக்கப்பட்ட மாநிலம் பெற வேண்டியதா இருக்கு. ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர், நீங்க தேசிய பேரிடர்னு கூட ரெண்டாவது அறிவிங்க, முதல்ல ஒரு 500 கோடி ரூபாயாவது முதல்ல நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அது ஒரு நியாயமான கேள்வி இல்ல சுந்தர் வைக்கிறது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதாவதுமா, நான் நண்பர் பூவுலகின் நண்பர் சுந்தர்ராஜ் மேல உயர்ந்த மதிப்பு வச்சிருக்கிறவன் எப்பவும். அது இன்னும் சொல்லப்போனா எங்க பக்கத்து மாவட்டத்தை சார்ந்தவர். அதனால ரொம்ப அவருடைய நிறைய தரவுகளை வச்சிருக்கிறவர், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல மத்திய அரசின் மீது, இந்திய அரசின் மீது அவருக்கு இருக்கிற அந்த தனிப்பட்ட வெறுப்புணர்ச்சியை காமிக்கிற அளவிற்கு ஒட்டுமொத்தமாக அவர் வந்து ஏதோ மத்திய அரசே வந்து அது டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை சொல்றாரு. அதுக்கு என்னுடைய எதிர்ப்பை அல்லது எதிர்ப்பை பதிவு செஞ்சுக்கிறேன். அது ஒண்ணு. இன்னைக்கு கடந்த 30ஆம் தேதி இந்த பேரிடர், இந்த துயரம் நடந்தது கேரளாவில். இந்த துயரம் நடந்த உடனேயே முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போனது என்டிஆர்எஃப் தான். அது சகோதரிக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுதானே அவங்க டியூட்டி. அதை எப்படி கிரெடிட் லிஸ்ட்ல சேர்க்கறீங்க? இல்ல கேளுங்க, நான் கிரெடிட்டாவே எடுக்கல. நான் என்ன கேளுங்க, எது கடமை. அதாவது நண்பர் சுந்தர்ராஜ் அவர்களோ மற்றவர்களோ என்ன கேட்டீங்கன்னா, அது கேரளாவா பார்ப்பாங்க, தமிழ்நாடா பார்ப்பாங்க. நாங்க வந்து என்ன நினைக்கிறோம்னா இந்தியாவா பார்ப்போம். அதாவது எங்களை பொறுத்தவரையும் அது கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா கிடையாது சார். இல்ல கேரளாவும் தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இந்தியாவை பார்ப்போங்கிறீங்களா? அதான் கேட்டாங்க. இல்ல, நாங்க இந்திய அரசு இந்தியாவா பாக்குறோம், இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதியா பாக்குறோமே தவிர உங்களை போல நாங்கள் பிரிவினை பார்க்கல, பிரிவினையா பார்க்கல. அப்ப ஏன் காசு கொடுக்கலன்னு கேக்குறாரு. அடுத்து சுந்தர் அததான் கேட்பாரு. கொஞ்சம் அனுமதிங்கம்மா. அன்னைக்கு 10ஆம் தேதி ஆயிருக்கு. இன்னும் அந்த ரெஸ்கியூ வேலையே இன்னும் முழுமையா முடியல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ராணுவம் வந்துதான் பாலம் போட்டு அந்த வேலையை முழுமையா வேகப்படுத்த முடிஞ்சது. அதனால அந்த வேலையை முழுமையா பண்ணிட்டு இருக்காங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் அதை நான் குறிப்பிட்டே சொல்றேன். அவங்க ஷீதல் தலைமையிலான அந்த குழு ராணுவம் வந்து எப்படி வந்து 3 நாட்கள்ல அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாலத்தை இவ்வளவு பேரிடர் இவ்வளவு கயோஸ்க்கு நடுவுல உருவாக்குனாங்கிறதுனா அவ்வளவு வலிமையான கெப்பாசிட்டியான நம்ம கிட்ட டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம், ஸ்கில்டு வச்சிருக்கிறோம். எல்லாம் இருந்தும் ஏன் வந்து தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கையில எல்லாம் நம்ம ரொம்ப சோர்வா இருக்கிறோமே அப்படிங்கிறது அந்த உதாரணமே கேள்வி எழுப்புதே. இவ்வளவு நல்லா பண்ணக்கூடிய நம்மளால அதற்கெல்லாம் வந்து அவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருக்க முடியலன்னு ஒண்ணு அனுமதிங்க. அதாவது ஏர்லி வார்னிங் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 30ஆம் தேதி துயரம் ஏற்படுகிறது, நிலச்சரிவு ஏற்படுகிறது. ஆனால் 23ஆம் தேதியே மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய அவர்கள் நாடாளுமன்றத்திலே பதிவு பண்ணது 23ஆம் தேதியே கடுமையான மழைப்பொழிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேரளாவுக்கு நாங்க வார்னிங் கொடுத்திருக்கோம்னு சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் யாரும் சார், அது பல பத்திரிகைகள்ல அவர் என்ன சொன்னாரு, அவர் சொன்னது என்ன அப்படிங்கறத அவருமே வந்து அதை ஏர்லியரா வார்னிங்னு தான் சொன்னாரே தவிர அது ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுச்சா ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுச்சாங்கிற டீடைல் அவருமே சொல்லல. அவர் சொன்னதை பத்திரிகைகள் தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நான் பத்திரிகை பெயரோட சொல்றேன், இங்கிலீஷ் தி ஹிந்துல ஃபேக்ட் செக் அளவுக்கு எழுதியிருக்காங்க. ஒரு மத்திய அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டும் என்ன சொன்னாரு, அன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அளவுக்கு எழுதியிருக்காங்க. சகோதரி, ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நாம வந்து நிர்வாக முறைகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 அடுக்கு முறைகளாக நாம வச்சிருக்கிறோம். எதுக்காக வச்சிருக்கோம்னு சொன்னா, மாநில அரசே வந்து ஒரு கடைக்கோடியில் இருக்கிற குக்கிராமத்துல போய் ஒரு உடனடி நிவாரணம் பண்ணிட முடியாதுங்கிறக்காக பஞ்சாயத்து. அதுக்கு பிறகு வந்து அடுக்குமுறைகளை எதுக்காக நாம வச்சிருக்கிறோம், இந்த டயர் சிஸ்டம் எதுக்காக வச்சிருக்கோம்னு சொன்னா, அந்தந்த பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் உடனடியாக அந்த களத்துக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த எச்சரிக்கை உணர்வுகள் எல்லாம் முதலே கொடுக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசு, நான் இந்த குறை சொல்றதுக்காக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தவே இல்லை. இதுல அரசியல் வேண்டாம். மிக கோரமான கொடூரமான துயரம் நடந்திருக்கிறது. ஒரு 700 பேருக்கு மேல இறந்திருக்க கூடும் என்று எல்லோரும் அச்சப்படுகிற அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு, ஒரு 500 கோடி கொடுத்துருக்கலாமே, 1000 கோடி
பிரதமர் அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர், முதலமைச்சர், அந்த மாநிலத்தில் இருக்கிற மத்திய அமைச்சர் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி எல்லாருமே உட்கார்ந்து, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பிரதமர் இன்னும் போய் டெல்லிக்கு போய் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளோடு, இன்னும் சொல்ல போனா நிதித்துறை அதிகாரிகளோட எல்லாம் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு, சரியான ப்ரொசீஜர் சார். இப்படிதான் வந்து ஒரு அரசு இயங்க முடியும், அப்படிதான் இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறத கண்கூடா பாக்குறோம். அதெல்லாம் சரிதான். குஜராத் புயல்னு வரும் பொழுது அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆய்வுக்கே போறோம். இதே ஹெலிகாப்டர் ஆய்வு அனௌன்ஸ் பண்ணிட்டு தானே நம்ம போனோம். அப்ப எப்படி நம்மளால கொடுக்க முடியுது? சகோதரி, நான் என்ன சொல்றேன், அது ஏன் கொடுத்தோன்னு நான் கேள்வி எழுப்பல. இந்த புரோட்டோகாலை அங்கேயும் ஃபாலோ பண்ணலாம்ல? இல்ல சகோதரி, நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நேற்று முந்தா நாள் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நாம இந்த 700 பேருக்கு ஏற்பட்ட துயரம் இன்னும் எதிர்காலத்துல இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏற்படக்கூடாது என்கிற அளவிற்கு மத்திய அரசு முனைப்பு காட்டுகிறது. பிரதமர் வந்து இதயபூர்வமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருக்கிறார், பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை பகுதியை பார்த்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா பிரதமரே கூட அந்த NDRF டீம் கிட்ட கேட்டிருக்காங்க, இன்னும் எத்தனை நாள்ல நீங்க ரெக்கவரி முழுமையா நாம இயல்பு நிலைக்கு வரும், நார்மல் சிச்சுவேஷன் எப்போ வருங்கிறத பிரதமரே கேட்டிருக்காங்க. அதுல முதலமைச்சர் ஒன்னா இருந்திருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதை வெறுப்பு அரசியலுக்கு இதை பயன்படுத்த வேண்டாம். நண்பர் பூவுலக சுந்தரராஜ் அவர்கள் நடுநிலையோட ஒரு தொழில்நுட்ப ஆற்றல் உள்ள தரவுகள் உள்ள அவங்க வந்து மத்திய அரசாங்கத்தையே வந்து ஒரு டிசாஸ்டர் அப்படின்லாம் சொல்றது வந்து ஒரு அவர் ஒரு ஆதங்கத்துல பேசுறாருங்கிற ஒரு வாதத்திற்கு எடுத்துப்போமே. நீங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் இல்ல, நீங்க இந்த டிசாஸ்டர் இந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு அவர் தொழில்நுட்ப ரீதியாக வைத்த தரவுகள் இருக்குல்ல, அந்த தொழில்நுட்ப ரீதியாக வைத்த தரவுகள்ல மத்திய அரசு வந்து இவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி 700 பேரை நாம இழந்திருக்கிறோங்கிறது வந்து ஒரு பகுதியில ஒரு இரவுல எவ்வளவு பெரிய மக்கள் தொகையை இவ்வளவு மக்களை இழந்திருக்கோங்கிறதுக்கு அரசு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிடணும்ல. இனிமேலுக்கு எந்த பகுதியிலையும் நிலச்சரிவு வராம நம்ம தொலைநோக்கு பார்வையில நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறோம்னு ஏதாவது சொல்லணும், ஏதாவது அதற்கான அப்கிரேடேஷனா சொல்லணும். இல்ல உங்களுக்கு பகுதியில நடந்ததுக்கு அப்புறம் இழப்பீடு பேரிடரா அறிவிக்கிறது, இதே கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறோம்ல. நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் இரவுலயே எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்துட முடியாது. நாம 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பரந்துபட்ட மிகப்பெரிய நாடு பாரத நாடு, இந்திய நாடு. ஆக நாம வந்து இதுக்கான முயற்சிகளை வந்து அந்த லேண்ட் ஸ்லிப் ஆகிறது வந்து அந்த இதெல்லாம் வந்து ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி நண்பர் சுந்தரராஜ் சொன்னாங்க. அதனால இது எல்லா முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்தாலும் கூட நம்முடைய மனித ஆற்றலை மிஞ்சி நிற்கிறது இயற்கையினுடைய ஆற்றல். இயற்கையினுடைய ஆற்றலை நாம வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. எல்லாமே சேஞ்ச், கிளைமேட் சேஞ்சில இருந்து எல்லாமே நம்ம கிளைமேட் எமர்ஜென்சி, கிளைமேட் சேஞ்ச் எல்லா ஒப்பந்தத்திலையும் போய் நம்ம கையெழுத்திடுவோம். ஆனா அங்கேருந்து வந்து அதுக்கான அலோகேஷன் ஃபண்ட் எவ்வளவு ஒதுக்குறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து தானே நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு. இப்ப நாளைக்கு இன்னொரு இடத்துல இந்த மாதிரி நிலச்சரிவு நடக்காது, அதுக்காக நாங்க வந்து அரசு வந்து உடனடியாக நம்ம தொழில்நுட்ப ரீதியாக அதை அணுகுவோம், அந்த மாதிரி இடங்கள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள், சூழலியல் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எங்கேயாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கடந்த 20 நாள்ல வந்திருக்கா? சகோதரி, ஒரே நிமிஷத்துல இது முடிவு பண்ண முடியாதுமா, உங்களுக்கு தெரியாது இல்ல. நான் இன்னும் எவ்வளவு பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். இல்லம்மா கேளுங்க, அத வந்து கவர்மெண்ட் வந்து அதாவது ரொட்டீன் ஒர்க்கா அந்த ரொட்டீன் ஒர்க்க பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. அந்த ரொட்டீன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். நிச்சயமாக சொல்றேன், பாரத பிரதமர் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் வந்து இந்த மாநிலம் நமக்கு வாக்களிக்கவில்லை, இந்த மாநிலம் வாக்களித்து